அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல இனிய மாலை பொழுதில் அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலும் 68 சமுதாய மக்கள் சார்பிலும் அறிமுக உரையாற்றியிருக்கிற திரு காசிமாயன் அவர்கள், நம்முடைய துரைமணி அவர்கள், டெல்லியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற திரு கதிர் அவர்கள் மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர்கள் ஐயா வைகுண்டர், தேசமும் தெய்வீகமும் இரு கண்களென வாழ்ந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், பெரியார், டாக்டர் சுப்பராயன் போன்ற தியாகச் செம்மல்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட நாள், நேஷனல் லா டே. மிக அருமையாக சகோதரர் காசிமாயன் விளக்கி சொன்னார். இது ஒரு காகிதம் அல்ல, இது ஒரு எழுதி வைத்திருக்கிற பொருள் அல்ல, நம்முடைய உயிர் என்று. நம்முடைய இந்தியாவின் மனித உரிமைகளுக்காக தலை சிறந்த விளங்கிய நீதிபதி பி.என். பகவதி அவர்கள் 1977ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் எதிர் மத்திய அரசு என்ற வழக்கில் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம்தான் உயர்ந்தது, அதுதான் இந்தியாவின் தலை சிறந்த சட்டம், எந்த துறையும் அரசின் எந்த பிரிவும் இந்த சட்டத்திற்கு மேலானதல்ல, இந்த சட்டம்தான் உயர்ந்தது என்று சொன்னார். நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் உருவானதன் சூழ்நிலையை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் நாட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் லாயர், அரசியலமைப்பு சட்ட வழக்கறிஞர் அல்ல. கிராமப்புறத்தில் ஒரு சாதாரணமாக மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திலும் சார்பு நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் ஏன் நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே, நேஷனல் லா டே செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்பதை சென்ற ஆண்டு 26/11/2019 அன்று பாராளுமன்ற இரு அவைகளிலும் இந்த நாட்டினுடைய பிரதமர் எடுத்து சொல்லி நேஷனல் லா டே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த விதத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை. 1600ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வியாபாரத்திற்காக வருகை புரிந்தார்கள். 347 ஆண்டு காலம் இந்த நாட்டிலிருந்து 1947இல் நாம் சுதந்திரம் அடைந்தோம். ஜார்ஜ் வாஷிங்டன், நெப்போலியன், கிராம்வெல், லெனின், ஹிட்லர், முசோலினி ஆகியோர்கள் ஆட்சி மாற்றம் செய்தது போல இரத்த சரித்திரம் எழுதப்படாமல் ஒரு ஒற்றை மனிதனாக கோலூன்றியவர், கீழே ஒரு 4 முழ வேட்டி, மேலே ஒரு 4 முழ வேட்டி என்று வாழ்ந்த அந்த அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் அறவழியில் நாம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றோம். அந்த சுதந்திரத்திற்கு முன்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 6/12/1946 அன்று அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. 9/12/1946 அன்று முதல் கூட்டம் திரு ஜே.பி. கிருபாலினி தலைமையிலே நடைபெற்றது. அன்றைய தினம் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் கூட்டத்தை முஸ்லீம் லீக் இயக்கம் புறக்கணித்தது. காரணம், எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். 11/12/1946 அன்று பாபு ராஜேந்திர பிரசாத் தலைவராகவும் ஹெச்.ஜி. முகர்ஜி அவர்கள் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
13/12/1946 அன்று அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் பிரசன்டட் பை ஜவஹர்லால் நேரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நம்முடைய கோரிக்கை என்ன, இந்த அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் என்ன என்பதை விளக்கியது. 22/1/1947 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை, ப்ரீஎம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக சர் பெனகல் நரசிங்க ராவ் BN ராவ் 1946 ஆண்டு நியமிக்கப்பட்டார். முதல் இந்தியர் சர்வதேச நீதிமன்றத்திலே நீதிபதியாக பணியாற்றியவர். ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு குழுவினுடைய தலைவராக பணியாற்றியவர். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். 29/8/1947 அன்று இந்த வரைவு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக டாக்டர் அண்ணல் அம்பேத்கரை தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரின் கீழ் திரு KM முன்சி, திரு N கோபால்சாமி ஐயங்கார், திரு சையத் முகமது சாதுல்லா, திரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், திரு N மாதவராவ், BL மிட்டர், DP கைத்தான், அவர் மரணமடைந்ததனால் தமிழகத்தை சார்ந்த TT கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள். இந்த குழுவில் அம்பேத்கர் அவர்களை நியமிப்பதற்கு அப்போதைய தேசிய கட்சி கடுமையாக எதிர்த்தது, நியமிக்கக்கூடாது என்று. காரணம், அதற்கு முன்னாலே நடந்த வட்டமேசை மாநாடு நிகழ்ச்சிகள், பூனா ஃபேக்ட் போன்றவை. ஆனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 30/6/1946 PG கர் சென்னை ராஜதானி போல பம்பாய் ராஜதானியினுடைய தலைமை அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். உடனடியாக அம்பேத்கரை தேர்வு செய்து அனுப்புங்கள் என்று சொல்லி அம்பேத்கர் தேர்வு செய்து அனுப்பப்பட்டு தலைவரானார். BN ராவ் வரைவறிக்கையை தயார் செய்து ஒப்புவித்தார். அது இந்த 8 பேர் கொண்ட கமிட்டி ஆய்வு செய்தது. 4/11/1947 இறுதி செய்து அசம்பிளியிலே விவாதத்துக்கு வைத்தபோது 7635 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டது. அவைகளில் 2473 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டது. 11 முறை அரசியல் நிர்ணய சபை நடைபெற்றது. 165 நாட்கள் விவாதம் செய்தது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை. காரணம், இன்றைக்கு உலகிலேயே மிக நீண்ட தெளிவான அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான். 25/11/1949 அன்று வரைவு நகலை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் அவையினுடைய தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத்திடம் தாக்கல் செய்தார். 26/11/1949 அன்று இதே நாளில் அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அடாப்டட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். 71 ஆண்டு காலம் இன்றோடு பூர்த்தியாகிறது. அதனால்தான் இன்றைய தினத்தை நவம்பர் 26 நேஷனல் லா டே, கான்ஸ்டியூஷன் டே என்று நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு இந்த நாளை வாழ்நாளில் மறக்கவே முடியாது. காரணம், 2000ஆவது ஆண்டில் நேஷனல் லா டே தேசிய விருது எனக்கு வழங்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய சட்டக்கல்வியிலே மிகப்பெரிய மாற்றம். 5 ஆண்டு கல்வியை கொண்டு வந்ததற்காகவும், மாலை நேர கல்லூரிகளை எல்லாம் மூடியதற்காகவும், ஃபார் ரிவைவிங் த லீகல் எஜுகேஷனுக்காக என்று சொல்லி இதே நாளில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய சட்ட அமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் எனக்கு தேசிய விருது வழங்கினார்கள். அன்றைய தினம் அன்றைய நாளினுடைய பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்து அரசியலமைப்பு சட்டத்தை தந்து பல மாநிலங்களில் வழக்கறிஞர்களுக்கு
சேமநல நிதி திட்டம் இல்லை, குறிப்பாக டெல்லியில் இல்லை, எங்கெங்கு இல்லையோ அங்கு அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அன்றே அதை ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த நாள் நவம்பர் 26 என்பது மிக முக்கியமான நாள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை நிறைவு கூட்டம் நடைபெற்றது. அன்றைய தினம் மொத்தம் 284 உறுப்பினர்கள், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே கையெழுத்திட்டனர். தமிழ்நாட்டிலிருந்து 19 பேர் கையெழுத்திட்டனர். ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அனந்த சைனம் ஐயங்கார், பட்டாவி சீதாராமையா, அம்மு சாமிநாதன், கே சந்தானம், கிருஷ்ணசாமி பாரதி, டாக்டர் பி சுப்ராயன், ஓவி அழகேசன், முனிசாமி பிள்ளை, பி கக்கன், மூசி வீரபாகு, கே காமராஜ், எம்ஏ முத்தையா செட்டியார், டி கிருஷ்ணமாச்சாரி, எஸ்டி தர்மலிங்கம், வி கிருஷ்ணமூர்த்தி ராவ், இவர்களுக்கெல்லாம் மேலாக சென்னை லயோலா கல்லூரியினுடைய ரெக்டராக இருந்து மேலவையிலே மிகச் சிறப்பான உரையாற்றிய ஜெரோம் டி சூசா அவர்கள் ஆக 19 பேர் கையெழுத்திட்டார். இதில் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், நம்முடைய போற்றுதலுக்குரிய மூசி வீரபாகு அவர்கள் மிக அழகான தமிழில் மூசி வீரபாகு என்று சொல்லி கையெழுத்திட்டிருந்தது. இது நமக்கு பெருமை. எனக்கு தேசிய விருது வழங்கிய போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் புத்தகத்தின் நகலும் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை நான் என் அலுவலகத்திலேயே வைத்திருக்கிறேன். அதில் அவர் கையெழுத்தி பார்க்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை. மூசி வீரபாகு என்று தமிழில் மிக அற்புதமாக கையெழுத்திட்டிருக்கிற அந்த காட்சி மறக்கவே முடியாது. அன்றைய தினம் இந்த 284 பேரும் கையெழுத்திடப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் 26/1/1950 அன்று அமலுக்கு வந்தது. அசல் அரசியலமைப்பு சட்டம் கையால் கருப்பு மையில் எழுதப்பட்ட புத்தகமாகும். அதுதான் ஆங்கிலேய அரசால் இந்தியாவிற்கென கொண்டு வரப்பட்ட இந்தியா ஆக்ட் 1935 மாற்றியது அந்த சட்டம்தான். சரி, இந்த சட்டத்தில், அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது? அடிப்படை ஜீவாதார உரிமைகள், கவர்னர் நியமனம், ஜனாதிபதி நியமனம், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றத்தை கலைத்தல், எல்லாம் 2ஆம் பட்சம். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சமத்துவ உரிமை அனைவருக்கும் வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் காரணமாக வேறுபடுதலுக்கு தடை. பிரிவு 16 பொது வேலையில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பது. 19 சுதந்திர உரிமை. 20 குற்றங்களுக்கான குற்றத்தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தல். 21 உயிரையும் தனிப்பட்ட உடைமையும் பாதுகாத்தல். பிரிவு 22 கைது செய்தல், அடைத்து வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. பிரிவு 226 நீதி பேராணைகள் பிறப்பிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம். இவைகள் முக்கிய பிரிவுகள், நம்முடைய உரிமைகளை காப்பது. நான் பின்னாலே அரசியலமைப்பு சட்டம் 15, 16 எந்த வகையில் பிற்படுத்தப்பட்டவருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் பின்னாலே குறிப்பிடுகிறேன். அடுத்து மிக முக்கியமானது, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முடியுமா? இந்திய உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றம் சில சந்தர்ப்பங்களில் கையில் எடுத்துக்கொள்ளுகிறது. தாமஸ் ஜெஃபர்சன் என்ற அமெரிக்க வழக்கறிஞர், அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட நிபுணர், அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர். நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் போல கான்ஸ்டியூஷன் ஜூரிஸ்ட் ஆஃப் USA மிக அழகா 2 வரியில் சொன்னார், ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். உலகில் வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள். அதற்காக
Constitution have to be altered. They must be altered. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக என்றால் தேவைப்படும் போது திருத்தம் செய்ய வேண்டும் என அந்த சாதனையை நாம் படைத்தவர்கள் தமிழர்கள். அதை அடுத்த கருத்தாக பதிவிட இருக்கிறேன். சரி, அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய முடியுமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் சொன்னேன், ஆர்டிகல் 14, 15, 16, 19, 21, 22 இவைகளில் திருத்தம் செய்ய முடியுமா? 1951ஆம் ஆண்டு சங்கர் பிரசாத் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகளுடைய அமர்வு திருத்தம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியது. 1965ஆம் ஆண்டில் ஜசன் சிங் என்பவருடைய வழக்கில் அடிப்படை ஜீவாதார உரிமைகளை அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடாது என்று வழங்கியது. 1967ஆம் ஆண்டு கோலக்நாத் என்பவர் தாக்கல் செய்த பஞ்சாப் அரசுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் 6 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 5 நீதிபதிகள் திருத்தம் செய்யக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கினார்கள் 1967இல். இந்த தீர்ப்பு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய உரிமையை பறித்தது. நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க, 1971ஆம் ஆண்டில் வங்கிகள் தேசியமயமாக்கப்படுவதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய போது அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மன்னர் மானியம் ஒழிப்பும் அதே நிலைதான். அதனுடைய விளைவு அன்றைய தினம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலுக்கு சென்றார்கள். மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் வந்து சட்டத்தை அமல்படுத்தினார்கள். அது அரசியலமைப்பு சட்டத்தை, அதுவும் பிரிவு 14, 15, 16, 19 இவைகளில் திருத்தம் மக்கள் நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதை சாதித்து காட்டியவர்கள் நாம் தமிழர்கள். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வித்திட்டதே தமிழகம்தான். 21/11/1947இல் 2வது ஜாதிவாரி ஆணையை இந்த சுதந்திர இந்தியாவினுடைய சுதந்திர தமிழகத்தினுடைய முதலாவது முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அரசாணை எண் MS 3437 வெளியிட்டார்கள். ஒவ்வொரு 14 பதவியிலும் 100% இடஒதுக்கீட்டை எப்படி வழங்க வேண்டும் என்பதை வகுத்து தந்தார்கள். முதல் முறையாக அரசாணையில் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் என்று கொண்டு வந்தது அப்பொழுதுதான். 27/7/50 அரசியலமைப்பு சட்டம் 26/1/1950 அமலுக்கு வந்த பின்பு இந்த தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்களாம் இடஒதுக்கீட்டினுடைய லாபத்தை அடைகிறாங்க. இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதற்காக செண்பகம் துரைராஜன் என்ற 42 வயது பெண், ஒரு விதவை, இந்த கம்யூனல் ஜியோனால் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை, ஒரு சீனிவாசன் என்பவர் பொறியியல் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை, ஒரு வெங்கட்ராமன் என்பவர் எனக்கு அரசு பணி கிடைக்கவில்லை என்று வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 27/7/1950 அன்று கம்யூனல் ஜியோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று தள்ளுபடி செய்துவிட்டது. நாடு முழுவதும் கொந்தளித்தது. பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களெல்லாம் போராட்ட களத்திலே இறங்கினார்கள். உடனே சென்னை அரசாங்கம் இந்திய உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு தாக்கல் செய்தது. அந்த மேல்முறையீடும் 9/4/1951 தள்ளுபடியானது. அதற்கு பின்பு காமராஜர் அவர்கள் நேரு அவர்களை சந்தித்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டதன் விளைவாக முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டத்தில் 15வது பிரிவில் 15(4) என்கிற சேர்த்துகிற திருத்தத்தை கொண்டு வந்து சாதித்தது தமிழகம், தமிழக மக்களுடைய ஒற்றுமை. இங்கே பேசிய திரு ராமகிருஷ்ணன் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒற்றுமை இல்லை என்று சொன்னார். நான் 30 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறதெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னது போல, போராடினால் நெல் கிடைக்கும்,
இன்னும் கூட போராடினால் கூட நெல் கிடைக்கும். ஒன்றுபட்டால்தான் இந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு உண்டு வாழ்வு என்பதை நாம் நிரூபித்ததனுடைய விளைவுதான் அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட்டது. ஆர்டிகிள் 15 ரிசர்வேஷன் ஃபார் சமுதாய ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்திலாவது 29வது பிரிவிலாவது அல்லது வேறு எந்த சட்டத்திலாவது மாநிலங்கள் இடஒதுக்கீடு வழங்குவதை தடுக்க முடியாது என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டம் 15(4) என்று கொண்டு வந்து நம்முடைய உரிமை காப்பாற்றப்பட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் பணிவோடு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 15(4) என்கிற திருத்தத்தில் நமக்கு வழங்க வேண்டிய உரிமை வேலைவாய்ப்பில் கல்வியில் வர வேண்டும் என்பதை எல்லா அதாவது அரசு சார்ந்திருக்கிற பள்ளிகள், சிறுபான்மையினர் பள்ளிகள் அனைத்திற்கும் அது பொருந்தும். இந்த சிறுபான்மையர் பள்ளிகளில் இந்த இடஒதுக்கீடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்திலே 93வது திருத்தத்தை கொண்டு வந்து 2005ஆம் ஆண்டு 15 உட்பிரிவு 5 என சேர்த்து சமுதாய ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தாலும் அரசு நிதியுதவி பெறுகிற கல்வி ஸ்தாபனங்களில் மட்டும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வந்தது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புவது, அரசு உதவி பெறுகிற பள்ளி, தனியார் பள்ளி அல்லது சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளி, எல்லா பள்ளிகளிலும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குகிற வண்ணம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தேசிய சட்ட நாளில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன், எழுதி வருகிறேன். அதேபோல அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 16(4) 1993ஆம் ஆண்டு நம்முடைய சமூக நீதியின் காவலர் VP சிங் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசு ஸ்தாபனங்கள் எல்லாத்திலும் 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது, அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்து தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு, ஏனென்றால் இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் கைக்கு போகிற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிற போது இந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வந்துவிடுமோ என ஐயப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே தனியார் நிறுவனங்களிலும் 27% இடஒதுக்கீடு வர வேண்டும் என்பதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக முக்கியமான கருத்து, வழக்கறிஞர் என்ற முறையிலே நீதித்துறையில் இடஒதுக்கீடு தேவை. அது குறிப்பாக உயர்நீதித்துறையிலே ஹையர் ஜுடிஷியரி, உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். 26/1/1950 அன்று அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து 20/3/2014 வரை இந்திய உச்ச நீதிமன்றத்திலே 39 தலைமை நீதிபதிகள் 182 நீதிபதிகள் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த 221 நீதிபதிகளில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டோர் 4 பேர், பட்டியலின மக்கள் 4 பேர் மட்டுமே. இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய 40வது நீதிபதி திரு சதாசிவம், 42வது தலைமை நீதிபதி HL தத்து, இந்த இருவர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திரு KG பாலகிருஷ்ணன் ஒருவர் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மலைவாழ் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட தலைமை நீதிபதியாக இன்று வரை வரவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். 200க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் உயர் ஜாதியினராகவே இருக்கிறார்கள். நம்முடைய உரிமையை காக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம்.
அரசியலமைப்பு சட்டத்து நாளில் தான் இதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். 1950 முதல் 2000 வரை, இதை நான் சொல்லவில்லை, அவுட்லுக் இணையதள பத்திரிகை 4/6/2007 ஆய்வுக்கட்டுரை வெளியிட்டது. 1950 2000 வரை 50 ஆண்டு காலம் தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் பிராமணர்கள் 47% பேர், நீதிபதிகளாக இருந்தவர்கள் 40% பேர் பிராமணர்கள். இந்த நாட்டில் 3% மட்டுமே மக்கள் தொகை கொண்டவர்கள் இந்த உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தபோது குண்டி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலைஜாதியை சார்ந்த கரியமுண்டா அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி உயர்நீதித்துறையிலே இடஒதுக்கீட்டிற்கான அறிக்கை என்று சொல்லி 15/12/2000 தாக்கல் செய்தது. அதில் 1/5/98 வரை 18 உயர்நீதிமன்றங்களில் 481 நீதிபதிகள் பணியாற்றினார்கள். அதில் இதர பிற்படுத்தப்பட்டோர் 35 பேர், பட்டியலின மக்கள் 15 பேர், மலைவாழ் மக்கள் 5 பேர். ஆக உயர்நீதித்துறையிலே ஹையர் ஜுடிஷியலே ரிசர்வேஷன் வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கலேஜியன் சிஸ்டம் பின்பற்றுகிறார்கள். நீதிபதிகள் நியமனம், நீதிபதிகள் இடமாற்றம், நீதிபதிகள் தண்டனை, நீதிபதிகளே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்திலே முறையான திருத்தம் கொண்டு வந்து உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றத்திலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொண்டு தர வேண்டும் என்று சொல்லி இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்த வேண்டும் என்பதை இந்த நல்நாளில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய நண்பர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு செய்தி படிச்சுட்டே இருப்பீங்க. 27% இடஒதுக்கீடு 1993 வழங்கியும் கூட கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் தாண்டியும் கூட நாம் 12% வரவில்லையே என்று சொல்லி, அதே SC ST பிரிவினர் மத்திய தொகுப்பிலே 22%னா 22% மேலே கிட்டத்தட்ட 30%, சில துறைகளே 30% பெற்று விட்டார்கள். ஆனால் ஓபிசி பிரிவினர் 15% கூட வரவில்லை என்கிற வருத்தம். அதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து 93 ஆய்வு செய்வீர்களே ஆனால் 2 காரணங்கள் தான். ஒன்று, கிரிமி லேயர். வலது கையில் இடஒதுக்கீட்டை தெரிந்து இடது கையில் பறித்துக் கொள்வது கிரிமி லேயர். கிரிமி லேயராலேயே பல பேர் நியமனம் பெறாமல் பொதுப்பிரிவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, பதவி உயர்வில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. கண்டிப்பாக ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு வழங்க வேண்டும். இந்த நாட்டில் 4 முறை தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ரிசர்வேஷன் ப்ரொமோஷனுக்காக திருத்தியிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் 16(4)(4)(a) என 17/6/95 77வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதா 2 அவைகளிலும் விவாதத்துக்கு வந்தபோது 2/6/95 அன்று அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அரசு சரி என்று சொன்னது. ஆனால் அதை நிராகரித்துவிட்டு 17/6/95 அன்று மசோதா நிறைவேற்றப்பட்டு 13/8/97 அரசாணை வெளியிடப்பட்டது. இது முதல். அடுத்து, பஞ்சாப் அரசுக்கு எதிராக RK சபர்வால் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பாதிக்கிறது என்றவுடன் 9/6/2001 அன்று 16(4)(b) என திருத்தம் கொண்டு வந்தது. 82வது அதே சமயம் இன்னொரு திருத்தம்
அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 335 ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் கொண்டு வந்து புரமோஷனுக்கான தேர்வில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் குறைந்த மதிப்பெண்கள் வைக்க வேண்டும் என்று திருத்தம் கொண்டு வந்தது. இது 3 திருத்தம். 4வது திருத்தம் 19/10/2006 நாகராஜன் வழக்கில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் பணியில், அரசு பணியில் அல்லது பொதுத்துறை பணியில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றால் 5 வழிகாட்டுதல் முறைகளை அறிவித்தது இந்திய உச்சநீதிமன்றம். இதனால் SC/ST பிரிவினர் பாதிக்கிறார் என்பதற்காக 117வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 17/6/95 16/4 கொண்டு வந்தது போல இந்த 114வது திருத்தத்தில் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 17/6/95 வரை பின்னாலே இருந்து எத்தனை பேர் ப்ரொமோஷன் ஆகி எத்தனை பேர் வேறு பதவிகளுக்கு போய் வேலைகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் 17/6/95 16/4 என்றைக்கு கொண்டு வந்து அது பாதிப்புக்குள்ளானதோ அந்த தேதியிலிருந்து ரெட்ராஸ்பெக்டிவாக ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் மலைவாழ் மக்கள் அவர்களுக்குரிய 22% விட பல துறைகளில் 30% சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்ததை பற்றி நாம் குறை சொல்வதில்லை, அவர்கள் கொடுத்ததை பற்றி வருத்தப்படுவதில்லை, அவர்கள் கொடுத்ததை பற்றி நாம் கோபப்படுவதில்லை, அவர்கள் கொடுத்ததை பற்றி நாம் சண்டை போடுவதில்லை. கொடுங்கள், மலைவாழ் மக்களுக்கு கொடுங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுங்கள், ஆனால் எங்களுக்குரியதை கொடுங்கள் என்று தான் நாம் கேட்கிறோம். நீங்கள் கிரிமி லேயர் முறையை கொண்டு வந்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்லி இன்னும் பல துறைகளில் 4%, 3% ஆக 27% இடஒதுக்கீடு என்பது பேப்பர் அளவில் தான் இருக்கிறதே ஒழிய சட்ட முன்வடிவில் செயல்படுத்தப்படவில்லை. ஆகவே நம்முடைய இந்திய திருநாட்டில் வாழ்கிற நம்முடைய இந்திரா சகானி வழக்கில் சொல்லப்பட்டது போல அந்த 52% மக்களுக்கு பதவி உயர்வில் ப்ரமோஷனில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை இந்த தேசிய சட்ட நாளில், அரசியலமைப்பு சட்ட நாளில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். இங்கே டிஎன்டி அமைப்பில் ரொம்ப கொந்தளிப்பாக வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நான் கேட்டேன். உண்மைதான், நம்முடைய உரிமைகளை போராடுகிற அமைப்பை டெல்லியிலே வந்து உட்கார்ந்து கொண்ட நம்முடைய கதிர் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லாத்தையும் சந்திக்க வைக்கிறாங்க, எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்ட நாளில், தேசிய சட்ட நாளில் சந்திக்க வைக்கிறாங்கன்னா எல்லாம் பாராட்டக்கூடிய. நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை வெற்றி பெற்றே தீரும் என்பதை சொல்லி இந்த தேசிய சட்ட நாளில் என்னை கலந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்ததற்காக மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக காசிமாயன் அவர்களுக்கும் திரு கதிர், திரு துரைமணி போன்றவர்கள், 68 சமுதாயத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசிய சட்ட நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.